வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த எக்ஸாமினேஷனுக்காக இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறேன் அப்படின்னா எனக்கு அந்த எக்ஸாமினேஷன் நான் எப்படி அப்ரோச் பண்ணணும், எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னங்கிறது தெரியணும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன வகையான கொஸ்டின் பேட்டர்ன் இருக்குது, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன. இப்போ நான் ஒரு 18 வயசில் பார்த்தீங்க அப்படின்னா விஏஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாமினேஷனுக்காக வந்து நான் எழுதி கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட சர்வீஸ் முடியும் போது நான் ரிட்டையர்ட் ஆகும்போது என்ன போஸ்ட்டில் ரிட்டையர்ட் ஆவேன், ஒரு போஸ்ட்டில் நான் இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு எத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு அடுத்த போஸ்ட் எனக்கு கிடைக்கும், ப்ரொமோஷனுங்கிறது எனக்கு எப்படி கிடைக்கும், இது மாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி என்டையராக டிஎன்பிசியை பற்றி குரூப் 4க்கான எக்ஸாமினேஷனுக்காக பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எப்போ வரப்போகுது, இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்ங்கிறது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கடந்த வருடமே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதி 4வது மாதம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 79 நாட்கள் தான். ஓகேங்களா? 79 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 13ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு டேட்டோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுலேருந்து எக்ஸாமுக்கு இடைப்பட்ட நாள் எனக்கு எவ்வளோ நாள் இருக்கு, 79 நாள் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 79 நாளையும் நம்ம கரெக்டாக பயன்படுத்தியிருந்தாலுமே நம்மளால ஈஸியாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான பேசிக் உங்களுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது முடிச்சிருந்தாவே போதுமானது. ஓகேங்களா? நீங்கள் 10th முடிச்சிருந்தாவே இதில் நீங்கள் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? போன வருடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 9491 வேகன்சி அப்படிங்கிறது உங்களுக்கு போன வருடம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால இந்த வருடமும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 900 கிட்ட வேகன்சிஸ் நம்ம இந்த வருடம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது தான். ஓகேங்களா? ஸோ இதே இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் இல்லை டைப்பிங்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜும் கூட. ஓகேங்களா? ஸோ வெறும் 10வது மட்டும் நீங்கள் பிடிச்சிருந்தாவே போதும், இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணி நீங்கள் பெரிய போஸ்ட்டில் கிட்டத்தட்ட டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர் அந்த கேட்டகரி வரைக்குமே நீங்கள் போகலாம். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு உங்கள் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்தே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸாமினேஷன் நான் இப்போ தான் முதல் முறையாக நான் அணுகிறேன் அப்படின்னா எனக்கு நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பார்ட்டாக இருக்கும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 3 பார்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 75 கேள்விகள் கேட்பாங்க. ஓகேங்களா? 75 கேள்விகள் கேட்பாங்க. ஓகேங்களா? அண்ட் பார்ட் பி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் பார்ட் சி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட். ஓகேங்களா? தமிழ் மட்டும் நீங்கள் படிச்சிருந்தாவே உங்களுக்கு எத்தனை கேள்விகள் இதெல்லாம் கேட்கப்படுறாங்க, 100 கேள்விகள் கேட்கப்படுது. ஓகேங்களா? ஸோ ஒரு கேள்விக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 1.5 மார்க்ஸ். 1.5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 மார்க்குக்கு நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? 300 மார்க்குக்கு இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான டியூரேஷன் ஓகேங்க பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம் உங்களுக்கு இது கொடுக்குறாங்க. இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு 3 மணி நேரம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 180 நிமிடங்கள் ஓகே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குதான்னு கேட்டால் நெகட்டிவ் மார்க்கு இதில் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நோ நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது நம்மளோட அட்வான்டேஜ் இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட பேசிக்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தாச்சு. இப்போ சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துருந்தோம். இதுலேருந்து எத்தனை கேள்வி கேட்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க, 75 கேள்விகள் இதில் கேட்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 75 கேள்விகளை பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து 5 கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாகிரபி அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து 5 கேள்வி கேட்கப்படுது. ஹிஸ்ட்ரிங்கிறதுலேருந்து 10 கேள்வி. இந்தியன் பாலிட்டி ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லக்கூடியது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 கேள்விகள் உங்களுக்கு கேட்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இது ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. நீங்கள் இப்போ ஒரு அரசு அதிகாரி ஆயிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பில்லு பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பில் எப்படி பாஸ் பண்ணணும்,
ஓகேங்களா. உங்ககிட்ட இருந்து அந்த பில் நீங்க யாருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணும், இல்ல அந்த பில்லில் ஏதாவது கரெக்ட் இருக்கா இல்ல தப்பா இருக்குதா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக ரீதியாக உங்களுக்கு இந்த யூனிட் வச்சிருக்காங்க. இதுல உங்களுக்கு ஸ்கீம்ஸ் ஓகேங்களா, அதுக்கப்புறம் டாக்ஸஸ் என்னென்ன இருந்துச்சு, ஸோ இதில் பற்றியெல்லாம் நீங்கள் இதில் நம்ம படிப்போம் ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு 20 மார்க் உங்களுக்கு இதுல இருந்து கேள்வி கேட்கப்படுது ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு ஓகேங்களா. தமிழ்நாடு பற்றி நீங்கள் எந்த அளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டில் இதோட அகழாய்வில் தளங்கள் என்னென்ன இருக்குது ஓகேங்களா. ஸோ பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னெல்லாம் இருந்துச்சு ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு 20 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது 75 கேள்விகள்லேருந்து வெறும் நம்ம 3 சப்ஜெக்ட், இந்த 3 சப்ஜெக்டை கான்சன்ட்ரேட் பண்ணா மட்டும் நம்ம எவ்வளவு கொஸ்டின் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். 55 கொஸ்டின் நம்ம கையில இருக்கு ஓகேங்களா. 55 கொஸ்டின் நம்ம இந்த வெறும் 3 சப்ஜெக்ட் மட்டும் படிச்சாவே ஈஸியா மார்க் வாங்கிடலாம் ஓகேங்களா. வெறும் 55 கொஸ்டின் நம்ம இந்த 3 யூனிட்ல இருந்தே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணா ஈஸியா இதுல நம்ம வாங்கிடலாம் ஓகேங்களா. ஸோ இதுல ஒரு 55 கொஸ்டின் இருக்கு ஓகே. ஸோ அடுத்து ரெண்டாவது நம்ம பார்ட் பி அப்படின்னு பார்த்தோம்ங்களா. பார்ட் பி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா அதில் 2 யூனிட்டாக சொல்லுவாங்க. ஒன்று ஆப்டிடியூட், ஒன்று ரீசனிங் ஓகேங்களா. ஒன்று ஆப்டிடியூட், ஒன்று ரீசனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஆப்டிடியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள், அதே மாதிரி ரீசனிங் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து 10 கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படுது ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் 25 கேள்விகளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாகவே 25 கேள்வியும் அப்ரோச் பண்ண முடியும். ஏன்னா இது என்ன ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் தானே ஓகேங்களா. ஸோ 10th ஸ்டாண்டர்டோட ஸ்கூல் புக்ஸில் நம்மளுக்கு என்ன பேசிக்ஸ் மேக்ஸ் தான் இருக்கும். அப்போ அந்த பேசிக்ஸ் மேக்ஸை நம்ம சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும் இந்த இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கேள்விகள் ஓகேங்களா. அப்போது ஜிஎஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு 55 கொஸ்டின் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதுலேருந்து ஒரு 25 கொஸ்டின் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இதுலேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 80 கேள்வி அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் இதில் கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ 80 கேள்வி உங்களால் ஈஸியாக எதுவுமே பண்ணாமலே பேசிக்ஸாக 3 யூனிட் கவர் பண்ணி ஆப்டிடியூட் பேசிக் ஆப்டிடியூட் நீங்கள் பார்த்துட்டு போனாவும் ரீசனிங் பார்த்துட்டு போனாவே உங்களால் 80 கேள்வி ஈஸியாக நீங்கள் இதில் அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதில் எத்தனை கேள்வி வரும், அதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வரும்போது ஸோ அதில் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் உங்களுக்கு இலக்கணம் பாருங்கள், 25 கேள்விகள் இலக்கணம்லேருந்து மட்டும் உங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் சொல்லதிகாரி, எழுத்துத்திறன், கலைச்சொற்கள் ஓகேங்களா. கலைச்சொற்கள்லாம் நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம மீனிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த இதுலேருந்து சொல் அகராதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. எழுத்துத்திறன் ஓகேங்களா, வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்ஸ் தான் ஓகேங்களா, ரொம்ப பேசிக்கு ஓகேங்களா. இப்போ ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த புக் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் வார்த்தை இது எப்படி தமிழில் மாற்றுவீங்க புரியுங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க, எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டுகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பழைய சிலபஸில் நிறைய நம்ம கண்டென்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அதை சுருக்கி உங்களுக்கு இவ்வளோ படித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதில் உங்களுக்கு படித்தா போதும்னு சொல்லி சிலபஸை உங்களுக்கு இப்போ சுருக்கியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 15 கேள்வி வருது ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக அதிகமான இம்பார்ட்டன்ஸ் எந்த சப்ஜெக்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த யூனிட்னா 25 கேள்விகளுடன் இலக்கணங்கள் இருக்கு. பேசிக்கான இலக்கணங்கள் நம்ம படிக்க போறோம் ஓகேங்களா. ஸோ சொல் அதிகாரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல இருந்து உங்களுக்கு 15 கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படுது ஓகேங்களா. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு 15 கேள்விகள் வருது. ஸோ இதுலயே உங்களுக்கு பாருங்க 30-40 மார்க் உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ அங்க ஒரு 80, இங்க ஒரு 40, 120 மார்க் இப்போ உங்க கையில ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா. பேசிக்கா உங்களுக்கு இந்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்கிறது நம்ம ஒரு பேராகிராஃப் கொடுத்துருந்தாங்க, அதுல இருந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியாதுங்களா. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வாசித்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் ஓகேங்களா. அதுல நீங்க சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 15 மார்க் வருது ஓகேங்களா. அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 15 மார்க் வருது. இதுல ஒரு ஈஸியா உங்களால ஒரு 55 மார்க் இதுலயே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. 3 யூனிட்ல இருந்து உங்களுக்கு 55 மார்க் ஈஸியா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு புரியுதுங்களா. ஈஸியா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ஓகே. ஸோ இது மட்டும் இல்லாம எளிய மொழிபெயர்ப்பு ஓகேங்களா. எளிய மொழிபெயர்ப்பு இதுல இருந்து ஒரு 5 மார்க், 60 மார்க் இப்போ ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸா நம்ம பார்த்துருந்தாவே போனதுல ஒரு 80, இதுல ஒரு 60 மார்க், ஆல்மோஸ்ட் 140 மார்க் நம்ம ஈஸியா வாங்கிடலாம் புரியுங்களா. ஈஸியா நம்ம வாங்க முடியும். ஸோ போன வருஷம் கட் ஆஃப் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு
155 160 ரேஞ்சில் வரைக்கும் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த 155 160 ரேங்க் வாங்கினவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ இதுலேயே உங்களுக்கு 140 மார்க் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம ஈஸியாக படித்தோம் அப்படின்னா நம்மளால எழுத்து திறனுங்கிறதுலையும் கலைச்சொற்கள்லேருந்துமே நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும். ஸோ இதுலேருந்தே நம்மளால் அப்ராக்சிமேட்டாக நம்மளால் கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதான் நம்மளுக்கு பேசிக்ஸாக சிலபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்குறது. ஓகேங்களா. சிலபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான். ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது வேற என்ன டவுட் இருந்தாலும் இதில் நம்ம இன்னும் டீப்பாக என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம். இலக்கணம் அப்படின்னு வரும்போது வினையாளர் பெயர்னா என்ன, வினைத்தொகைனா என்ன, தொழில் பெயர்னா என்ன, ஓகேங்களா, தொழில் பெயர்னா என்ன. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக் தான் இருக்கும். தொழில் பெயர், வினை சொற்கள், ஓகேங்களா, பொருள் பெயர்னா என்ன, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இலக்கணத்தோட நம்ம பேசிக்ஸான கான்செப்டவே நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்த டாபிக்ல நம்ம வரும்போது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரொமோஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ரொமோஷன் அப்படிங்கும்போது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு இது கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நம்ம பேசிக்ஸை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ போன வாட்டி அப்படின்னு பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் வைஸ் சீனியாரிட்டி. ஓகேங்களா. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு போன வாட்டி உங்களுக்கு ஓவரால் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 93 டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. 93 டிபார்ட்மெண்ட்ல வேரியஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இருக்குங்களா. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வேகன்சி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே காமனாக ஒரு எக்ஸாமினேஷன் வச்சாங்க. அதான் குரூப் 4 அப்படின்னு சொல்லக்கூடியது. 93 டிபார்ட்மெண்ட் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் இருந்துச்சு. ஸோ அதில் டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது சீனியாரிட்டி லெவலில் ரேங்க் பேசிஸில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் டாப் ஆஃப் த சீனியாரிட்டியில் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சீனியாரிட்டி பேசிஸில் உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த டிபார்ட்மெண்ட் கூட. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சீனியாரிட்டி பேசிஸில். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி 93 டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் சீனியாரிட்டி. ஓகேங்களா. ப்ரொமோஷனல் சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நான் இப்போ இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்னவா போய் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸாக ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் எந்த எக்ஸாமினேஷனில் பண்ணுவாங்கன்னு யூஸ்ஃபுல்லாக குரூப் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமினேஷன் நடத்தி அதுலேருந்து வந்தவங்க தான் குரூப் 2A. ஓகேங்களா. இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க டேரெக்டாக அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு வரது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 வருஷங்கள் நீங்கள் அந்த போஸ்ட்டில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷனாக அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஏன் சார் 5லேருந்து 10 வருஷம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் வேரி ஆகும். ஓகேங்களா. இப்போ ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னா அதில் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேகமாக உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் வந்து அதிகமாக ரிசைன் பண்ணிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சீனியாரிட்டி டக்குன்னு ப்ரொமோஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதே இது உங்களுக்கு நிறைய பெரிய டிஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அங்கே எம்ப்ளாயிஸ் அதிகமாக இருப்பாங்க. ஓகேங்களா. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இதனால் சீனியாரிட்டிங்கிறதும் உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா. ஸோ எல்லாமே உடனே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு சர்வீஸ் ஒரு 15 வருஷம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேரியேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து இந்த 5 to 10 years அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். ஸோ இப்போ அசிஸ்டன்ட்லேருந்து நான் அடுத்த என்ன கேட்டகரியை நான் ப்ரொமோட் ஆவேன் அப்படின்னா சீனியர் அசிஸ்டண்டாக ஆகும். ஓகேங்களா. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 8லேருந்து ஒரு 15 வருஷம் உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா. அடுத்து அதே மாதிரி சீனியர் அசிஸ்டன்ட்லேருந்து ஹெட் கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். இந்த ஹெட் கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 10லேருந்து 18 வருஷம் ஆகும் சர்வீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அண்ட் ஃபைனலாக ஹெட் கிளர்க்லேருந்து நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு எனக்கு 12லேருந்து 20 வருஷம் சர்வீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட இந்த 18 வயசில் நான் ஜாயின் பண்ணி ஃபைனலாக நான் ரிட்டையர்ட் ஆகும்போது எனக்கான கிடைக்கிற போஸ்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் போகும்போது இண்டிவிஜுவலாக போகும்போது நம்மளுக்கு வேரியேஷன் இருக்கும். ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கான நேம் வேரியேஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த சர்வீஸ் அப்படிங்கிறதும் வேரியேஷன் இருக்கும். ஸோ இப்போ அதுதான் நம்ம இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது VAO அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். ஓகேங்களா. ஸோ VAO அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒர்க்கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, லீவாக தான் இருக்கும். ஆனால் இதோட ஒர்க் நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/7 நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 24/7 நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஒர்க் நேச்சர். ஆனால் இதுக்கு அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது அங்கே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, அட்டண்டன்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஸோ அதாவது ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு நீங்கள் ஒரு சாட்டர்டே சண்டே அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ இது சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லி என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளால காரணம் சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஸோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் அங்கே வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த விஏஓ அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டில் நான் ஜாயின் பண்ணியிருக்கும் போது எனக்கு அடுத்த கேட்டகரியில் எனக்கு என்ன ப்ரொமோஷன் கிடைக்குன்னா SRI அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் தாலுக், ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் அல்லது ஜோனல் அல்லது ஹெட் குவார்ட்டர்ஸில் எனக்கு இன்சார்ஜாக ஆக முடியும். ஓகேங்களா, ஸோ டிஸ்ட்ரிக்ட் தாசில்தார் அல்லது ஜோனல் தாசில்தார் ஆக முடியும். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி கேட்டகரியில் என்னால் அடுத்து ஆக முடியும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா தாசில்தார் அப்படின்னு சொல்லி தான் நான் அப்பாயின்மெண்ட் ஆகுவேன். அதுக்கப்புறம் AC அப்படின்னு சொல்லி நான் அப்பாயின்மெண்ட் ஆகுவேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் கேட்டகரி. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஏஓ அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்லேருந்து நான் இந்த SRI அப்படின்னு சொல்ல போஸ்ட்டுக்கு நான் வரதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ப்ரொமோஷன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷம் நான் கண்டினியூஸாக வேலை பார்த்தா மட்டும்தான் எனக்கு அடுத்து இந்த SRI அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு என்னால் அப்பாயிண்ட் ஆக முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த VAO அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்து ரிலீஜியஸ், ஓகேங்களா, ஸோ இந்து சேரிட்டபிள் அண்ட் ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து உங்களுக்கு வேகன்சி போன வாட்டி முட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஐஆர்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டை தான் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுவேன். ஜாயின் பண்ணும்போது நான் ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் தான் நான் ஜாயின் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் நான் ப்ரொமோட் ஆகிறதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னா 3லேருந்து 5 வருஷம் ஆகும். ஓகேங்களா, 3லேருந்து 5 வருஷம் நான் வேலை பார்த்தா அது மட்டும்தான் இந்த அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு நான் போக முடியும். ஸோ அடுத்து நான் கேட்டகரியில் எனக்கு ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு, அதுக்கப்புறம் AC அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு, அடுத்து DC, அடுத்து JC. ஓகேங்களா, ஸோ இந்த இந்து ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இந்த வேகன்சி இருக்கும். ஓகேங்களா, நான் இப்போ இருக்கேன், நான் சொந்த ஊரில் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நான் போஸ்ட் எடுக்கும்போது அங்கே வேற ஒரு ஊரில் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாலுமே நான் மியூச்சுவலாக என்னால் மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதான் இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் லீவாக தான் இருக்கும். இதோட ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னு டைம் பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த இந்து ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் பற்றி. ஓகேங்களா, அடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இப்போ நான் வேலை பார்க்க போறேன் அப்படின்னா ஓகேங்களா, ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல நான் வேலை பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி தான் நான் ஜாயின் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ ஜாயின் பண்ணும்போது ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகுவேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் DT அல்லது ஜோனலில் கொடுக்கலாம், இல்லைன்னா ஹெட் குவார்ட்டர்ஸில் நான் கொடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாசில்தார் அப்படின்னு சொல்ல ஒரு கேட்டகரியில் தான் வருவேன். ஓகேங்களா, தாசில்தார் அப்படின்னு சொல்ல கேட்டகரிக்கு அடுத்து நான் ப்ரொமோஷன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா AC அப்படின்னு சொல்லி நான் ஆகுவேன். ஓகேங்களா, ஸோ இந்த தாசில்தார் வரைக்கும் உள்ள போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பர்டிகுலராக எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கணும் அதே டிஸ்ட்ரிக்ட்ல நான் என்னால் வேலை பார்க்க முடியும். ஓகேங்களா, அதே டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்க்க முடியும். ஓகேங்களா, ஒன்ஸ் நான் தாசில்தார்லேருந்து அடுத்த கேட்டகரிக்கு நான் ப்ரொமோஷன் ஆகிறேன் அப்படின்னா நான் அது வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்க்கறதுக்காகவும் வாய்ப்புகள் உண்டு, இல்லைன்னா 2 காமனான டிஸ்ட்ரிக்டாகவும் என்னை போகிறதுக்கான போஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அதுவும் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக நான் போகும்போது எனக்கு அதுக்கான ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஓகேங்களா, ஸோ இது ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம உள்ளுக்குள்ளே போகும்போது அது ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்லேருந்து எல்லாமே கன்சிடரேஷன் பண்ணுவாங்க. டேட் ஆஃப் பர்த், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இந்த டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் ஏர்லியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டகரியில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் லீவாக தான் இருக்கும். அண்ட் ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10 o'clockலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் ப்ரொமோஷன் ஓகேங்களா JRIலேருந்து எனக்கு SRI ஆகிறதுக்கு எனக்கு எத்தனை வருடம் ஆகும் அப்படின்னா 3 வருடம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 3 வருடம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜில் வேலை பார்க்கணும் அப்படின்னா நான் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி தான் நான் ஜாயின் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருப்பேன். அடுத்து உங்களுக்கு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துலேயே எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும். ஓகேங்களா, 3 வருஷத்துலேயே எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறமேட்டு DBDO அப்படின்னு சொல்லி கேட்டகரியில் தான் நான் அடுத்து ப்ரொமோஷன் ஆவேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா BDO அப்படின்னு சொல்லி ஆகிருப்பாங்க. ஸோ இது கேட்டகரிக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ப்ராஜெக்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு தான் நான் அடுத்து ப்ரொமோட் ஆவேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு IRK பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்
அதுக்கப்புறம் டைரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் வரும். இந்த டைரக்டர் அப்படின்னு சொல்ற கேட்டகரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ் கேடருக்கு ஈக்குவலான கேடகரி. ஓகேங்களா? ஸோ ஐஏஎஸ் கேட்டகருக்கு உங்களுக்கு ஈக்குவலான கேட்டகரி தான் இந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் என்னால் ப்ரொமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டிபார்ட்மெண்ட்ல உண்டு. ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்ற டிபார்ட்மெண்ட்ல எனக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் டேக்ஸில் நான் வேலை பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு டிபார்ட்மெண்ட் வந்து நான் கமர்ஷியல் டேக்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக உண்டு. ஓகேங்களா? மேக்ஸிமம் உங்களுக்கு ஒர்க்காக இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கப்புறம் சண்டே உங்களுக்கு லீவாக இருக்கும். அண்ட் இது ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock 5:30 PM வரைக்கும் இருக்கும். அண்ட் ப்ரொமோஷன் எனக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஜாயின் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு எனக்கு அசிஸ்டண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டிஎஸ்டிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிஎஸ்டிஓனா ஒன்றும் இல்லை, டெப்யூட்டி ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டெப்யூட்டி ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி நான் அடுத்த போஸ்ட் கேட்டகரிக்கு வருவேன். ஓகேங்களா? ஸோ அந்த டெப்யூட்டி ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர்லேருந்து எனக்கு அடுத்த போஸ்ட் எஸ்டிஓ அப்படின்னு சொல்லி ஆகும். ஓகேங்களா? ஸோ எஸ்டிஓலேருந்து அடுத்த கேட்டகரியாக நான் ஏசி ஆகுவேன். ஓகேங்களா? ஸோ ஏசி ஆகிறது வரைக்கும் எனக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆஃபீஸில் எனக்கு எத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷத்துலேருந்து, ஓகேங்களா, 3 வருஷத்துலேருந்து உங்களுக்கு எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ அசிஸ்டன்ட்லேருந்து எனக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து எனக்கு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் டிஎஸ்டிஓ அப்படின்லேருந்து எஸ்டிஓ, அதுக்கப்புறம் ஏசி வரைக்கும் இதில் என்னால் போக முடியும். ஓகேங்களா? ஸோ 3 வருஷத்துலேருந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? அடுத்து டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஜாயின் பண்ணும்போது ஒன்று ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நான் ஜாயின் பண்ணுவேன், அல்லது நான் பில் கலெக்டர் அப்படின்னு சொல்லி நான் ஜாயின் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதில் 2 இருக்குங்க. ஒன்று ஜூனியர் அசிஸ்டன்ட் அல்லது நான் பில் கலெக்டர் அப்படின்னு சொல்லி மாறும். ஓகேங்களா? ஸோ இது டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து டிஸ்ட்ரிக்ட் அது வேரியேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் அப்புறமேட்டு எனக்கு அடுத்த ப்ரொமோஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு தான் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 10 வருஷம் கழிச்சு தான் எனக்கு அடுத்த ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட் பார்த்துருந்தா 3 வருஷம் அப்படின்னு சொல்லி, ஸோ இங்கே வரும்போது இந்த டவுன் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு 10 வருஷம் நான் இந்த வேலை பார்த்தா தான் எனக்கு அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டகரியில் அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அல்லது ஹெட் கிளர்க் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏடி அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஏடி அப்படின்னு சொல்லக்கூடியதுல நான் அடுத்து போஸ்டிங் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். ஓகேங்களா? பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். ஓகேங்களா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக ஜாயின் பண்ணும்போது என்னவா ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு நீங்கள் எத்தனை வருஷத்துல ப்ரொமோட் ஆவீங்கன்னா 2 வருஷத்துல நீங்கள் ப்ரொமோட் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்ச் கிளர்க் அப்படின்னு சொல்லி அடுத்த கேட்டகரியில் நீங்கள் ப்ரொமோட் ஆவீங்க. ஸோ அங்கிருந்து ஹெட் கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆவீங்க. ஸோ அண்ட் ஃபைனலாக நீங்கள் சிஏஓ அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் ரிட்டையர் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது நீங்கள் சிஏஓ அப்படின்னு சொல்லி போஸ்ட்டில் ரிட்டையர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஒவ்வொரு மாதத்தோட முதல் சனிக்கிழமை அது உங்களுக்கு ஒர்க்கிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் சண்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லீவு தான். அண்ட் ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock 5:30 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில். ஓகேங்களா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் நீங்கள் இனிஷியலாக ஜாயின் பண்ணுவீங்க. அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 8 to 10 வருஷத்துல கழிச்சு தான் நீங்கள் ப்ரொமோட் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமேட்டு எஸ்ஆர், ஓகேங்களா, சீனியர் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுற போஸ்ட்டுக்கும் நீங்கள் அடுத்து ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஐஆர்கே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்ல டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்ல டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட்டுக்கு எத்தனை வருஷத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னா 3 to 5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து சூப்பரிண்டென்டென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்ல நீங்கள் ஜாயின் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ப்ரொமோஷன் உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும்னா சூப்பரிண்டென்டென்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஹெட் கிளர்க் அண்ட் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹெட் கிளர்க் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி ஆயிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிஓவா நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபைனலான போஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஓ அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் ரிட்டையர்ட் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் தான். ஆனால் ஒர்க்கிங் டைம் 10 o'clock 5:30 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ப்ரொமோஷன்ங்கிறது உங்களுக்கு 3 to 5 வருஷத்துலேயே உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? அடுத்து ட்ரெஷரர் அண்ட் அக்கௌண்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு
2லேருந்து 3 வருஷத்துலேயே உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மாசத்துல ஃபர்ஸ்ட் 15 டேஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க. அண்ட் செகண்ட் 15 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்டையராகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் நீங்கள் தான் சேலரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால செகண்ட் half ஆஃப் த மந்த் ஓகேங்களா, மாசத்தோட 2வது பகுதியில் உங்களுக்கு அதிகமான வேலைகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்லேருந்து சூப்பரிண்டென்ட் ஆவீங்க. அதுக்கப்புறம் ஏடிஓ ஆகுங்க. ஓகேங்களா? ஏடிஓனா அசிஸ்டன்ட் ட்ரெஷர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் ஏஓவா ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் 2லேருந்து 3 வருஷத்துலேயே உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து போலீஸ் அப்படின்னு சொல்ல டிபார்ட்மெண்ட்லையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ போலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் இன்ஸ்டால ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ இதில் உங்களுக்கு 2லேருந்து 3 வருஷத்துக்குள்ளேயே அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி போஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் டெஸ்க் டூ சூப்பரிண்டென்டென்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். அதுலேருந்து தான் உங்களுக்கு சூப்பரிண்டென்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? ஸோ அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டகரியில் தான் நீங்கள் ஃபைனலாக உங்களுக்கு ஐஆர்கேயாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே கிடையாது, லீவாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஐவே அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா, டெக்னிக்கல் வைஸ் நீங்கள் போகும்போது ஐவே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து 5லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இது கொஞ்சம் நீட்டான ஒர்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் இந்த லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறமோ அல்லது இந்த ஆஃபீஸ் டைம் தாண்டி உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே உங்களுக்கு வராது. ஓகேங்களா? ஸோ எப்படி விஏஓ பார்த்தீங்க அப்படின்னா 24/7 அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்துருந்தோம். ஆனால் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் தாண்டி உங்களுக்கு எந்த ஒர்க்குமே இருக்காது. ஆனால் உள்ளுக்குள்ள நீங்கள் ஆஃபீஸ் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒர்க் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு 5லேருந்து 10 வருஷம் ஆகும். ஓகேங்களா? அடுத்து சூப்பரிண்டென்ட் ஆவீங்க. அதுக்கப்புறம் ஏடி ஆகி தான் நீங்கள் ஃபைனலாக உங்களுக்கு ரிட்டையர் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் உங்களுக்கு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டும் கூட. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி சில முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ நம்ம அவ்வளோ டேட்டாஸும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டிபார்ட்மெண்ட் கூட. அண்ட் ஐஆர்கே அப்படின்னு சொல்லி நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் சீனியாரிட்டின்னு பார்த்துருந்தீங்களா? ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் சீனியாரிட்டியில் இது கொஞ்சம்லாம் முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் அது தாராளமாக நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம டிஎன்பிசியை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்லேருந்து நம்ம எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசியில் நடந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான மொத்த கொஸ்டின் பேப்பரும் ஒரே இடத்துல உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடும். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த அடுத்த வரப்போட டிஎன்பிசியில் வரப்போட குரூப் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமில் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.